ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன் தெரியுமா? அண்ணன் தம்பியோட கதை. ரெடியா? கதைக்குள்ள போலாமா? ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற தன் தம்பி வினோத்துக்கு கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். +2 படிச்சுட்டு இருக்கிற ராஜா. ராஜா ரொம்ப நல்லா படிப்பான். கிளாஸ்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ராஜாவோட அப்பா சாப்பிட உட்கார்ந்தாரு. அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் சேர போறாங்கப்பா. அதுக்கு என்ன இப்போ என்பது போல் பார்த்தார். நானும் காலேஜில் சேர்ந்து படிக்கிறேன்ப்பா. என்கிட்ட காசு கிடையாதுப்பா. நீ படிக்கணும்னா படி, நான் உன்னை தடுக்க மாட்டேன். என்னால் பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு நடுத்தருவில் நிற்க முடியாது. சரியான கஞ்சன் ராஜாவின் அப்பா. இல்லைப்பா, நான் படித்து வேலைக்கு போயிட்டு உங்ககிட்ட தானேப்பா கொடுக்க போகிறேன். இதை பாரு, உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் வேற வச்சுருக்கேன். யாராவது ஏழை பையனாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு கல்யாணம் முடிச்சிடலான்னு இருக்கேன். இதில் நீ வேற படிக்கிறேன் கிடைக்கிறேன்னுட்டு. நீ வேலைக்கு போயிட்டே படிப்பியோ இல்லை நம்ம சிமெண்ட் கடையில் வேலை செய்வியோ எனக்கு தெரியாது. அம்மாவிடம் சொல்லி அழுதான் ராஜா. ஏம்மா அப்பா இப்படி இருக்காரு? நான் வேலைக்கு போய் அவர்கிட்ட தானம்மா கொடுக்க போகிறேன். ப்ளீஸ் சொல்லுமா, நான் படிக்கிறேம்மா. ஐயப்பா, அந்த ஆளுகிட்ட என்னால் பேச முடியாதுப்பா. அந்த ஆள் வீட்டுக்கே மளிகை சாமான் கூட சரியாக வாங்கி தர மாட்டுறாரு. நீ போப்பா. +2 பரீட்சையை முடிஞ்சிடுச்சு. லீவும் விட்டாச்சு. ராஜா பக்கத்து ஊரில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் பார்ட் டைம் வேலைக்கு சேர்ந்தான். ஆனால் பணம் பத்தலை. அதனால காலையில் ஷிஃப்ட்டு மதிய ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு 2 கடையில் வேலைக்கு சேர்ந்தான். பணத்தை சேர்த்து காலேஜில் சேர்ந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு படிக்க ஆரம்பித்தான். ஈவினிங் ஷிஃப்ட்டு வேலை மட்டும் தொடர்ந்து போயிட்டே இருந்தான். ஒரு வழியாக டிகிரி வாங்கியாச்சு. வேலைக்கு நிறைய அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருந்தான். அப்பா சைடில் எந்த உதவியும் இல்லை, அம்மாவும் சப்போர்ட் இல்லை. யோசிச்சு பார்த்தான். அவன் ஃப்ரெண்டு ரமேஷோட ஞாபகம் வந்தது. அவனுக்கு ஃபோன் செஞ்சான். டேய், எனக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன்டா என்று நம்பிக்கை ஊட்டினான் ரமேஷ். ரமேஷ் ஒன்றும் பெரிய வேலையிலையும் இல்லை, வசதியான ஆளும் இல்லை. ஒரு 2 வீலர் ஷோரூமில் வேலை பார்த்துட்டு வந்தான். 1 மாதத்தில் ராஜாவுக்கு சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடைச்சிது. சம்பளம் 13,000 தான். ரமேஷ் கிட்ட பர்மிஷன் கேட்டு 2 நாள் அவங்க வீட்டில் தங்கியிருந்தான். ரமேஷோட ஒய்ஃபு ராஜாவை வேற இடத்துல தங்க வைக்க சொல்லி ரமேஷ் கிட்ட சொன்னதை கேட்டான் ராஜா. ரமேஷிடம் ஒரு வீடு பார்க்க சொல்லி கேட்டான் ராஜா. சென்னையில் எப்படிடா நீ 13,000 சம்பளத்தில் வீடு வாடகை கொடுத்துட்டு எப்படிடா வாழ முடியும்? ரமேஷ் கேட்டான். பரவாயில்ல, நீ சின்னதா பாரு அப்படின்னு சொன்னான் ராஜா. அதே மாதிரி சிட்டிக்கு வெளியில் ஒரு ஷீட் வீடு வாடகை பார்த்து வச்சான் ரமேஷ். தம்பியை உடனே ஊர்லேருந்து வர வச்சான். வர வச்சதும் இல்லாமல் அவனை பிஏ தமிழ் கரஸ்பாண்டன்ஸ்லையும் இவன் எம்பிஏவும் அப்ளிகேஷன் போட்டான். தம்பியை படிக்க சொன்னான். அப்படியே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அவனுக்கு பார்ட் டைம் ஜாப்லேயும் சேர்த்து விட்டான். வினோத்தோட சம்பளத்தை அவனையே சேர்த்து வச்சுக்க சொன்னான். ராஜாவின் சம்பளத்தில் மட்டும் வாடகை, சாப்பாடு செலவு அப்படின்னு எல்லாமே இவனே பார்த்துக்கிட்டான். இதுக்கிடையில் ராஜாவின் அக்காவுக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு. மாதம் ஒரு முறை அம்மா மட்டும் வந்து பார்த்துட்டு போனாங்க. தம்பியை பட்டதாரியாக்கி சந்தோஷப்பட்டான் ராஜா. தம்பின்னு அவனுக்காகவே எல்லாமே பார்த்து பார்த்து செலவு செஞ்சான். தீபாவளி, பொங்கல்னு அம்மா, அப்பா, அக்கா, மாமா, தம்பின்னு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுன்னு எல்லா செலவும் செஞ்சான். கையில் சேமிப்புன்னு எதுவுமே கிடையாது. அப்போ தான் ராதான்ற பொண்ணை அவன் விரும்பினான். ராதாவுக்கும் அவனை பிடிச்சிருந்தது. முதல்ல தம்பியிடம் தான் சொன்னான். ஓ, வாழ்த்துக்கள் அண்ணா. ஆனால் அப்பாவை யோசினா அப்படின்னா வினோ. உடனே அம்மாவிடம் ஃபோன் செய்து சொன்னான் வினோ. அம்மா, அண்ணன்
அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன். இங்க ஒருத்தவங்களை லவ் பண்றான். மா அப்புறம் நான் எப்படிம்மா, என்ன பண்றதுமா, புரியலம்மா. அம்மாவிடம் கொளுத்தி போட்டான் வினோ. அம்மா அப்பாவிடம் சொன்னார். ரொம்ப நல்லதா போச்சு, நமக்கு செலவு மிச்சம்தானே, அப்பா சொன்னார். அடைச்ச என்ன ஆளியா நீ என்று ராஜாவை பார்க்க கிளம்பிட்டா அவ அம்மா. டேய், உங்க அப்பாவை நம்பாத, அவர் 5 பைசா கூட செலவு பண்ண மாட்டாரு. என்ன பண்ண போறடா, எவ்வளவு பணம் கையில வச்சிருக்க? அம்மா நான் எங்கம்மா வச்சிருக்கேன்? அம்மா நீயே அப்படி சொன்னா எப்படிம்மா? சரி, முதல்ல போய் பொண்ணு பார்ப்போம், அப்புறம் பேசிக்கலாம். சரி, உனக்கு கல்யாணம் ஆனதும் வினோவை கழட்டி விட்டுறியா என்ன? அவகிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடு, கல்யாணத்துக்கு அப்புறமும் வினோ உங்க கூட தான் இருப்பான்னு. அம்மா சரிம்மா. வினோ பயமாகவே இருந்தது ராஜாவுக்கு. அப்பா செலவு பண்ணி கல்யாணம் செய்ய மாட்டாருன்னு தெரிஞ்சதால தனது கல்யாணத்தை கோயிலில் தான் நடத்தணும், அம்மா வேண்டிக்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி ராதா வீட்டில் சம்மதிக்க வச்சுட்டான் ராஜா. என்னதான் கோயிலில் கல்யாணம்னாலும் தாலி, பட்டுப்புடவை, சாப்பாடு அப்படி இப்படின்னு செலவு இருக்க தானே செய்யும். அவன் தம்பி வினோத்திடம், வினோ கல்யாணத்தில் செலவு நிறைய இருக்கும்டா, என்ன செய்யலாம்டா? வினோவின் சேவிங்ஸ் அப்படியே இருந்தாலும் அவன் அதை பற்றி மூச்சு விடவில்லை. அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி தரேன், நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கு, அப்புறம் அடைச்சிக்கலாம்ண்ணா. சரி என்றான். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களிடம் கடன் வாங்கி கல்யாணமும் முடிந்தது. ஏற்கனவே வீடு சின்னதாக இருந்ததால இப்போ கொஞ்சம் பெருசாக வீடு பார்த்து மாறிட்டாங்க. கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆச்சு. ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்தான் ராஜா. அண்ணா, ஃப்ரெண்டு காசு திருப்பி கேட்குறான்னா, கொடுக்குறேன்னு சொல்லுவினோம். ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டான் ராஜா. 1 வாரம் ஆச்சு. திரும்பவும் நச்சரிக்க தொடங்கினான் வினோ. பேச்சு கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பித்தது. மோகன் ரொம்ப திட்டுறான்னா, இப்போ நீ என்ன சொல்ல போற? அவனுக்கு 1 வாரம் டைம் கேட்டிருக்கேன். மறுநாள் 2 பேருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாள் ராதா. இதை பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா. என்னால் அவங்ககிட்ட பதில் சொல்ல முடியல. ஏன் தான் நான் அவனுக்கு கடன் வாங்கி கொடுத்தணும்னு இருக்கு. நாளைக்கு அவன் வந்து ரோட்ல நின்று கேட்பான், நீயே பதில் சொல்லு. என்னடா நீ இப்படி பேசுற? ஒரு 3 மாசம் பொறுத்துக்க சொல்லி கேளுடா, நான் என்ன கொடுக்க மாட்டேனா? என்ன 3 மாசமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் அம்மா வர சொல்றேன். அம்மா கேட்டதான் நீ வேற யாருக்கிட்டையாவது வாங்கி இந்த கடனை அடைப்ப, சொல்லிக்கிட்டே வெளியே போயிட்டான் வினோ. ராதாவிற்கு அழுகியா வந்தது. என்னங்க உங்க தம்பி இப்படி பேசுறாரு? உள்ள போய் தனது 6 பவுன் நெக்லஸை எடுத்து வந்து கொடுத்தா. போங்க, போய் அடகு வச்சுட்டு அந்த காசை முதல்ல திருப்பி கொடுங்க, அப்புறம் நம்ம பொறுமையா மீட்டுக்கலாம். நிம்மதியாக அவங்கள சாப்பிட கூட விட மாட்டாரு. 2 பேரும் அடகு கடைக்கு போனாங்க. புது நெக்லஸ், கல்யாண தண்ணிக்கு போட்டது, பிறகு போடவே இல்லை. அடகு வைக்க பார்த்தாங்க, பணம் பத்தலை. ராஜா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கடன் கொடுக்கணும். ஸோ அதனால ஏங்க நகையை முழுசாக வித்துடலாங்க. வேணாம் ராதா. இல்லைங்க, நீங்கள் சம்பாரிச்சு அப்புறம் நிறைய நகை வாங்கி போடுங்க, இப்போ இந்த பெரிய பிரச்சனையை முடிங்க. நகையை விட்டு கடனையும் அடைத்து விட்டார்கள். 3ஆம் மாதம் அம்மா வீட்டுக்கு போனாள் ராதா. எங்கம்மா உன் நெக்லஸ்? அம்மா கேட்டேன். இல்லைம்மா, அவசரமாக வந்தேன், அதான் போட்டுட்டு வரல சொல்லி சமாளித்தாள் ராதா. கல்யாணத்திற்கு அடிக்கடி லீவ் எடுத்தது. தம்பியினால ஏற்பட்ட மன உளைச்சல்னு ராஜாவால் சரியா வேலை பார்க்க முடியல. திடீர்னு ஒரு நாள் அவனை வேலையிலேருந்து நிறுத்திட்டாங்க. கட்டிலில் படுத்து அழுது கொண்டிருந்தான் ராஜா. ராதா அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தான். விடுங்க, வேற வேலை தேடிக்கலாம். அண்ணனுக்கு வேலை இல்லை என்றதும் அம்மாவுக்கு ஃபோன் செய்தான் வினோ. அம்மா,
அண்ணனுக்கு வேலை போயிடுச்சுமா. அவனுக்கு எப்ப வேலை கிடைக்கிறது? அம்மா, நான் வேற வீடு பார்த்து தனியா போட்டுமா? இரு இரு, அவசரப்படாத. போன்ல சொன்னத ராதா கேட்டா. ராஜாவும் பாத்ரூம்ல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தான். தம்பி நமக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சான் ராஜா. ஒரு மாசம் ஓடிச்சு. வாடகை கொடுக்க வேண்டும். வினோ, இந்த மாசம் மட்டும் வாடகை நீ கொடுத்துட்றா. அடுத்த மாசத்துக்குள்ள எனக்கு வேலை கிடைச்சிடும். அப்புறம் நான் பாத்துக்கிறேன். இல்லைண்ணா, நான் 2 வீலர் புக் பண்ணிட்டேன். என்கிட்ட காசு இல்லை. அண்ணி கேட்டாங்கன்னு காலையில தான் 500 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கி போட்டிருக்கேன். என்கிட்ட காசு இல்லைண்ணா. எழுந்து வெளியே சென்றான் வினோ. மறுநாளே அம்மா வந்தாங்க. ராஜா, வினோத் ஒரு வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டான்பா. நானும் கொஞ்ச நாள் அவன் கூட இருந்து என் உடம்பு பார்த்துக்கணும், அவனையும் பார்த்துக்கிறேன் என்று வினோவின் பொருட்களை எடுத்து பேக் செஞ்சாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஆட்டோவில் கிளம்பினாங்க. ஆனால் போயிட்டு வரேன்னா, எதனா கால் பண்ணு, இங்கே பக்கத்தில் தான் போகிறேன்னா சொல்லிட்டு கிளம்பிட்டான். ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ராதா, ஹவுஸ் ஓனர்கிட்ட இந்த மாதம் வாடகை அட்வான்ஸில் கழிச்சிக்க சொல்லு, நம்ம வேற வீடு சின்னதாக பார்த்துக்கலாம் வருத்தத்துடன் சொன்னான் ராஜா. சரிங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. இது ராதா. ஒரு வாரம் ஆச்சு. அவனை ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலை கிடச்சிடும்ன்ற நம்பிக்கையில் வந்துட்டு இருந்தான். அப்போது ஒரு வீட்டில் டூலெட் போர்டு பார்த்தான். அங்கே போயிட்டு விசாரிக்க போனான். அப்போது வினோவோட ஃப்ரெண்டு மோகன் நின்றுட்டு இருந்தான். அண்ணா, நல்லா இருக்கீங்களா கேட்டுக்கிட்டே அருகில் வந்தான் மோகன். நல்லா இருக்கேன்பா. மோகன், முதல்ல உனக்கு ஒரு தேங்க்ஸ், எனக்கு கடன் கொடுத்ததுக்கு. அப்புறம் ஒரு சாரி, நீ கேட்ட உடனே கொடுக்காம கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். அதுக்கு என்னண்ணா சொல்றீங்க? நான் எங்க உங்களுக்கு பணம் கொடுத்தேன்? அப்படின்னா நீ கொடுக்கலையா? அண்ணா, அது வினோவோட பணம் தான்ண்ணா. அவன் தானே உங்களுக்கு கொடுத்தான். சரிண்ணா, பாய்ண்ணா. கிளம்பிட்டான். ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அங்க ஒரு டீ கடையில எஃப்எம்ல பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். பாட்டை கேட்ட உடனே மனசு என்னமோ செஞ்சது. சூடு விழுந்தது இதயத்தில், கண்ணீர் வழிந்தது அவன் கண்ணில். இந்த கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.